வணக்கம். இன்னைக்கு என்ன விஷயம் பேச போறேன்னு பாத்தீங்கன்னா ஆணவ படுகொலை பத்தி தான். இன்னைக்கும் வந்து ஒரு கிராமத்துல வந்து தரகம்பாடின்ற ஒரு கிராமம், மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட். அங்க வந்து என்ன இருக்குன்னா பாத்தீங்கன்னா ஒரு 19 வயசு பையன் ஒரு 17 வயசு பொண்ணை வந்து மாற்று ஜாதி பொண்ணை வந்து காதலிச்சிருக்கான் போல இருக்கு. அவனை வந்து தூக்கிலிட்ட மாதிரி ரெண்டு பேரையுமே இந்த வீடியோ கீழே அப்படியே காமிக்கிறேன். ரெண்டு பேரையுமே தூக்கிலிட்ட மாதிரி பண்ணிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள. ஆணவ படுகொலை, ஜாதி வெறி இன்னும் அதிகமாயிட்டு தான் இருக்குது. ஆனா ஒரு சிலர் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஒரு ரெண்டு பதவியை கொடுத்துட்டு நாங்க வந்து இவங்களுக்கு வந்து இந்த பதவியை கொடுத்துட்டு பெருமெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஒருத்தர் ஜாதியை உடச்சிட்டு ஸ்டேஜ்லயே பேசிட்டு இருக்காரு. ஆனா நீ நடந்துட்டு இருக்கிறது என்ன தெரியுமா? தினம் ஒரு ஆணவ கொலை நடந்துகிட்டே இருக்கு. நம்ம ஒவ்வொருத்தருமே மாறினா மட்டும் தான் இந்த சமூகத்தை மாற்ற முடியும்னு ஒவ்வொரு முறையுமே நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆனா அதெல்லாம் வந்து இவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க. இப்பயும் இந்த ஆணவ படுகொலைக்கு பிசிஆர் ஆக்ட் பதிவு பண்ணிருக்காங்க. கண்டிப்பா இதுக்கு உண்டான தண்டனைகள் வந்து ஜுடிஷியல் சிஸ்டம் மூலியமா கிடைக்க தான் போகுது. யாரா இருந்தாலும் அந்த இதுல வந்து தப்பிக்கவே முடியாது. ஆனா இது நடக்காத வகையில் இந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட்னு சொல்ற ஒரு விஷயமே இப்ப அதை வந்து பேன் கார்டு, ஆதார் கார்டு மாதிரி ஒரு கார்டா கொடுக்க போறாங்களாம். ஜாதியே இல்லைன்ற ஒரு இதுவை கொண்டு வந்தா மட்டும்தான் இதுக்கெல்லாம் வந்து ஒரு முறையான ஒரு தீர்வே கிடைக்கும். இல்லன்னு வச்சுங்களேன், கடைசி வரைக்கும் அந்த ஆணவ படுகொலையும் நம்மளுக்கு கீழே எவனோ ஒருத்தர் இருக்கிறான்றதையும் ஒவ்வொரு முறையுமே அந்த மக்கள் வந்து யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு கீழே இருந்தாலும் வந்து இவங்க பெருமையாவே நினைச்சுக்கிட்டு இந்த ஜாதி பெருமை மிக்க கொண்டவர்கள் இதை தொடர்ச்சியாவே பண்ணிட்டே இருக்காங்க. தயவு செய்து வருகின்ற இளைஞர்கள், அதாவது வருங்கால இளைஞர்கள் ஒவ்வொருத்தருக்குமே சொல்லுங்க, நம்ம எல்லாருமே மனுஷங்க தான், நம்ம அனைவருமே சமம் தான், நம்ம எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரே ஒன்னாதான் வாழ்ந்த இந்த சமூகம்ன்றது அனைத்து இதுவே நிறைஞ்சது தான் இந்த சமூகம். ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்கணும்ன்றதை இந்த காணொலி மூலியமா கேட்டுட்டு இருக்கேன். அதே மாதிரி இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர் எல்லாம் இருக்கிறாங்க ஒரு சிலர்லாம், எதை பத்தியுமே அவனுக்கு கவலைப்பட மாட்டானுங்க. எல்லாத்துக்குமே வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு முட்டு கொடுக்குறானுங்க. ஒவ்வொருத்தருமே வாயை திறந்து தயவு செய்து கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்டா மட்டும் தான் சமூகத்தை மாற்றவே முடியும். இந்த விஷயத்துல கண்டிப்பா காவல்துறையினருக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், முடிஞ்சா இந்த விஷயத்துல என்கவுண்டர் பண்ணுங்க ஒரு 4 பேரை. பண்ணீங்கன்னா மட்டும்தான் இந்த ஜாதி பெருமை மிக்க கொண்டவர்களுக்கு ஒரு பயம் வரும்.